வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் தாய் படிக்குமாறு கூறியதால் மகள் எடுத்த விபரீத முடிவு. கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு, மக்கள் வெளியேற்றம். மூடப்படும் பாடசாலைகள், வெளியான விசேட அறிவிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு, அரசுக்கு ஆலோசனை வழங்க ரணில் தயார். டயலாக் மற்றும் மொபிட்டல் பயனாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஈரானுக்கு எதிர்பாராத தடையை விதித்த ட்ரம்ப், மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்ற நிலை. இனி விரிவான செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். மேற்கண்ட பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தாய் படிக்குமாறு கூறியதால் மகள் எடுத்த விபரீத முடிவு. யாழில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் கவிசனா என்ற 15 வயது மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தாயார் படிக்குமாறு கூறியதால் மாணவி இவ்வாறு முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவியின் தாயார் அந்த மாணவியை தினமும் படிக்குமாறு தெரிவிப்பதால் மாணவி மனவிரக்தியில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதியும் இவ்வாறு தாயார் தெரிவித்ததால் குப்பைகளை எரிப்பது போல் பாசாங்கு செய்து பெட்ரோலை தன் மீது ஊற்றி தனக்குத்தானே தீ பெற்ற வைத்துள்ளார். இதன்போது அயல் வீட்டில் உள்ளவர்கள் மாணவியை காப்பாற்றிய வேளை குறித்த மாணவி அவர்களுக்கு சம்பவத்தை தெரிவித்துள்ளார். இதையடுத்து தீக்காயங்களுக்குள்ளான மாணவி மத்துவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு, மக்கள் வெளியேற்றம். தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகியுள்ளது. இதன்படி கண்டி ஹீன்ஸ்கிட்ஸ்கிரிய நகருக்கு அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்துள்ளார். 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இது நேற்று காலை பகுதியில் பெய்த மழையுடன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிலவும் ஆபத்து காரணமாக அருகிலுள்ள 2 தங்குமிடங்களில் இருந்து 90 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குருநாகல், பதுளை, மாத்தளை ஆகிய இடங்களுக்கு 2ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு, அரசுக்கு ஆலோசனை வழங்க ரணில் தயார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவைப்பட்டால் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச தொடர்புகளும் 5 தசாப்த கால அரசியல் அனுபவமும் அனர்த்த மேலாண்மைக்கு அவசியம் என்று பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கம் கோரினால் மட்டுமே இந்த உதவி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தனது தலைவரிடமிருந்து பெற்ற போதனைகளின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு உதவ தயாராக இருந்தாலும்
அதற்காக எந்த அரசாங்க பதவியையும் ஏற்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். டயலாக் மற்றும் மொபிட்டல் பயனாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. டயலாக், ஆக்சியாட்டா மற்றும் எஸ்எல்டி மொபிட்டல் ஆகியவை பயனாளர்களுக்கு இலகுவான சேவையை வழங்கும் வகையில் வணிக 5G சேவைகளுக்கான ஸ்பெக்ட்ரத்தை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் நடத்தப்பட்ட ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் இந்த சேவை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கொமர்சியல் 5G ஸ்பெக்ட்ரம் என்பது பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 5G இணையம் மற்றும் மொபைல் சேவையை வழங்க பயன்படும் ரேடியோ அலையாகும். இதன் மூலம் வேகமான இணையம், குறைந்த தாமதம், லொட் சாதனங்கள், ஸ்மார்ட் சிட்டிஸ், AR/VR தொழில்நுட்பங்கள் போன்ற புதிய சேவைகளை பயனாளர்களுக்கு வழங்க முடியும். இந்த நிலையில் இந்த குறிப்பிடத்தக்க ஸ்பெக்ட்ரம் கொள்வனவு தொடர்பில் கருத்து தெரிவித்த டயலாக் எக்ஸியாட்டா PLCயின் குழு தலைமை நிர்வாக அதிகாரி கபுன் வீரசிங்க தெரிவிக்கையில், டயலாக் 5G எக்ஸியாட்டாவின் அறிமுகம் இலங்கைக்கு வலுவான எதிர்கால டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் 5G என்பது வேகமான தகவல் தொடர்பு மட்டுமல்ல. 5G என்பது வேகத்திற்கு அப்பாற்பட்ட புதுமை, செயல்திறன் மற்றும் உள்ளடங்கிய தீர்வுகளின் முக்கிய செயல்படுத்தியாகும். இலங்கையில் மிகப்பெரிய 5G நெட்வொர்க்காக அடுத்த 2 ஆண்டுகளில் $100 மில்லியன் அமெரிக்க முதலீடு செய்வதன் மூலம் நாடு முழுவதும் இணைப்பை விரிவுபடுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். இது ஒவ்வொரு இலங்கையர் வணிகம் மற்றும் தொழில்துறையையும் டிஜிட்டல் இலங்கையின் முழு நன்மைகளையும் அனுபவிக்க உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். 5G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டிற்காக வெளிப்படையான ஏலத்தை நடத்தியதற்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் நன்றி கூறுகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மூடப்படும் பாடசாலைகள், வெளியான விசேட அறிவிப்பு. மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபானி பியசேன இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கண்டி ஹின்கிரிய நகருக்கு அருகாமையில் இடம்பெற்ற மண் சரிவினால் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிர்பாராத தடையை விதித்த ட்ரம்ப், மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்ற நிலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திடீர் நடவடிக்கையால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானிய எரிபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் 29 கப்பல்கள் மற்றும் அதன் தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தின் மீதும் அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முறைகேடான கப்பல் போக்குவரத்து நடைமுறைகள் மூலம் $100 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டியே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. ஷேடோ ஃபிளீட் என அடையாளப்படுத்துகின்ற எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து ஏற்றுமதிகளை முன்னெடுக்கும் கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. குறித்த கப்பல்கள் அனைத்தும் காலாவதியானவை. அவைகளின் உரிமையாளர் யார் என்பதை உறுதி செய்ய முடியவில்லை. எண்ணெய் நிறுவனங்களுக்கும் பல துறைமுகங்களுக்கும் தேவையான சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்ய தேவையான உயர்தர காப்பீடு, பாதுகாப்பு இல்லாமல் செயற்படுபவை என அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க கருவூலத்துறை ஈரானின் ராணுவ மற்றும் ஆயுத திட்டங்களுக்கு நிதியளிக்க பயன்படுத்தும் பெட்ரோலிய வருவாயை தொடர்ந்து முடக்கும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் பயங்கரவாத பிரதிநிதிகளுக்கு அது அளிக்கும் ஆதரவு ஆகிய காரணங்களுக்காக ஈரான் மீது தடைகளை விதிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.